ஒரு காலத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் இருந்தான். அவன் படிப்பிலும் வேலையிலும் திறமையானவன். ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் பயமும் பதட்டமும். நாளை என்ன ஆகும்? வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலானது? மரணம் வந்தால் எல்லாம் முடிந்துவிடும் அல்லவா என்று அவன் மனதில் குழப்பம். ஒரு நாள் அவன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனான். அங்கே அன்னதானத்தில் உட்கார்ந்து கொண்டபோது ஓர் முதிய சந்நியாசி அவனிடம் சொன்னார், மகனே, காலம் எவரையும் காத்திருக்காது. வாழ்க்கை, குடும்பம், செட்டில்மெண்ட் இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் முருகன் நாமம் அது மட்டும் நிலையானது. வெற்றிவேல் முருகா என்று ஜபித்தால் மனம் சாந்தியும் பயம் அகலும். இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் இதயத்தில் தீப்பொறியாக பதிந்தன. அந்த நாள் முதல் அவன் தினமும் சரவணபவா, வெற்றிவேல் முருகா என முருகனை ஆராதிக்கத் தொடங்கினான். மெல்ல அவனின் மனதில் இருந்த பயம் மறைந்தது. காலத்தின் மாற்றங்கள் அவனை பாதிக்கவில்லை. வேலைக்கான பதட்டம் குறைந்தது. வாழ்க்கை எளிதாகவும் சாந்தமாகவும் தோன்றியது. முருகனின் அருளால் கார்த்திக் உணர்ந்தான், உடல் அழிந்தாலும் ஆன்மா முருகன் பாதத்தில் ஒன்றாகும். அதுவே உண்மையான ஆனந்தம். அவன் வாழ்க்கை முழுதும் முருகனை துதித்தான். மற்றவர்களுக்கும் வாழ்க்கை நிலையற்றது, ஆனால் முருகன் அருள் நிரந்தரம் என்ற உண்மையை உணர்த்தினான்.